ஒரு சூப்பரான பிரெட் பனானா புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதில் 2 ஸ்லைஸ் பிரெட்டையும் இதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இதில் 2 ஏலக்காய், 3 முட்டை, அது கூட கொஞ்சமாக உப்பு, 1 டம்ளர் பால் சேர்த்திக்கோங்க. அரை கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸியை மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு ஃபைனாக எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு கீழே தண்ணி ஊற்றிக்கோங்க. மேலே ஒரு ஸ்டீம் பிளேட் வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு மேலே உங்களுக்கு எதாவது ஃப்ரூட்ஸு இல்லை நட்ஸு உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் சேர்த்துறேங்க. சேர்த்திட்டு இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பனானா பிரெட் புட்டிங் ரெடிங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. கோவை ஆர்த்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.